ஓம் சரவணபவ. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. அனைவருக்கும் வணக்கம். உன்னை சரணடைந்தேன் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க இப்போ என்ன வீடியோன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கலியுகத்தில் நாம் எல்லாருமே ஒரு மனதாக வணங்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா முருகர் தாங்க. யாரெல்லாம் முருகரை வெறுத்தாங்களோ அவங்கெல்லாம் கூட இப்போ முருகரை வணங்குற அளவுக்கு கடவுள் மாற்றி வச்சுருக்காரு சூழ்நிலைகளை எல்லாமே, இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் முருகர் பற்றின பேச்சு தான் இருக்குது. முருகர் கோவில் எல்லாமே பக்தர்கள் அப்படியே நிறைய பேர் போகிறாங்க, இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் யூடியூப்பை திறந்தாலே முருகர், பக்கத்தில் பேசுகிறது முருகர் முருகர் முருகர்னு முருகரை எனக்குமே பேசும்போது அப்படியே புல்லரிச்சு போகுது. முருகரோட செயல்களை பற்றியும் நம்ம நிறைய பேச போகிறோம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவரோட அருமருந்தாமா 6 எழுத்து மந்திரம் சரவணபவ, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நம்ம யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாமே என்னால் பெரிய மந்திரங்களை சொல்ல முடியல அப்படின்னா கூட இந்த 6 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. அவர் ஓடி என்னென்னு கேட்க போகிறாரு. உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே செஞ்சு தருவாருங்க. எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்ன மந்திரம் அப்படின்னுட்டு. ஆமாங்க, சரவணபவ அப்படின்ற ஒரு 6 எழுத்து மந்திரம் தாங்க. அந்த மந்திரத்தை நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவரை நினச்சி மனமுருகி சொன்னீங்கனாலே அவர் உங்கள் பேச்சை கேட்பாரு அப்படின்னா உங்களோட கவலைகளை தீர்க்கும் அருமருந்தாக அது அமையுங்க. முதல்ல சரவணபவ, அந்த 6 எழுத்து மந்திரத்தில் 6 விதமாக சொன்னால் 6 வகையான பலன்களை தரப்போகுதுங்க. முதல் மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஹணபவ. ஸோ இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சர்வ வசீகரம். வசீகரம்னா நம்மளோட ஆற்றல், உள்ளாற்றல், உடல் ஆற்றல்னு மன ஆற்றல்னு எல்லாத்தையுமே தரக்கூடிய மந்திரம் தாங்க சரஹணபவ முதல் மந்திரம். 2வது மந்திரம் என்னன்னு பார்த்தோன்னா ரஹணபவச்ச. இப்போ நம்ம எல்லாரும் எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம்? பணம். என்ன இருந்தாலும் இல்லாட்டானாலும் பணம் இல்லைன்னா நம்மளால் இப்போ எதையுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போயிடுச்சு, இல்லைங்களா? அந்த வறுமையை போக்குறதுக்கு, பண வரவுக்கு, செல்வம் செழிக்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரகணபவச்ச ஹனபவச்சர. இந்த 3வது மந்திரம் பகை, பிணி, நம்மளை பிடிச்சிட்ருக்க நோய், தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இது எல்லாத்தையும் போக்கணும். இது எதுவுமே எனக்கு லைஃப்பில் வேண்டாம், ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கூட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3வது அருமருந்தாம் ஹனபவச்சர எனும் மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணுங்க. 4வது நபவ சரகங்க. நிறைய பேர்த்துக்கு நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட்ஸ் போட்டாலும் நம்மளை கீழே புல் டவுன் பண்ணுறதுக்கே, நம்மளை கீழே இறக்கி விடுறதுக்கே சொந்தக்காரங்கள்லேருந்து எதிரிகன்ற பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுக்கு இருக்கிற எதிர்ப்புகள், நம்மளோட எதிரிங்க எல்லாருமே போயிடுவாங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பவசரஹன. இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயத்துக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எல்லாரும் விரும்பணும், எல்லாரும் ஆசைப்படுறது தானே, இல்லையா? பல நேரங்களில் இது நமக்கு நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சோஷியலி மிங்கிள் ஆகிற மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவங்களுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு, ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். 6வதான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசரஹணப. 6வதான மந்திரம் என்னது? வசரஹணப. நம்ம இந்த மந்திரத்தை எதுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை போட்டு எதிரிகள் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா,
நம்மளை போட்டு கஷ்டம் நாலா பக்கமும் அடிக்கும்போது என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் இருப்போம் இல்லைங்களா? அந்த டைமில் சொல்ல வேண்டிய மந்திரம் தான் வசர ஹனப. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மந்திரம் பார்த்துருக்கோம். சரவண பவ அப்படின்ற மந்திரத்தில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா 6 மந்திரம் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளான 6 எழுத்து மந்திரம். ஜஸ்ட்டு மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ, நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போதோ, நம்ம மைண்டு ஓவர் திங்க் பண்ணும் பார்த்தீங்களா? அதை டைவர்ட் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போகுங்க. எந்த ஒரு மந்திரம் சொல்லும்போதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை. கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு இந்த விஷயம் மாறும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா? எனக்கு கஷ்டம் இல்லைன்ட்டு கிடையாது, உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்ட்டு கிடையாது. ஸோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் கடவுள் நம்ம எந்த வேலையுமே, நம்ம எந்த எஃபர்ட்ஸுமே போடாமல் கடவுளே செஞ்சு கொடுத்துருவாரான்னா கிடையாது. அட்லீஸ்ட் 50-50 ஒரு ஆறுதல், அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் தெம்பும் யார் தரப்போகிறா? இந்த மந்திரங்கள் மூலியமாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். அதுதான் சரிங்களா? இந்த 6 மந்திரமும் உங்களால் சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, மனசில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படி சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல. ஓம் சரவண பவ, இல்லைன்னா முருகா போற்றி, இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தோட பேரையோ ஒரு ஸ்லோகமையோ மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, எனக்கு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு தெரியலனா கூட அந்த தெய்வம் உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கிட்டே செய்யணுங்க. நீங்கள் சொல்லும்போது அவங்கள அந்த விஷயத்தை திங்க் பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னா கூட அந்த தெய்வத்தோட உருவத்தை மைண்டில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இதுதான் இந்த சேனலோட முதல் வீடியோ அப்படின்ற காரணத்தினால ஏதாவது மிஸ்டேக்ஸ், குறைகள் இருந்ததுன்னா அன்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்க தயாராகவும் இருக்கேன். நோ நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அந்த நோக்கிலே நம்ம இந்த சேனலையும் எடுத்துகிட்டு போவோம். முருகா போற்றி, கந்தா போற்றி, வேலா போற்றி. நன்றி, வணக்கம்.